ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வைடிங் ரீடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் பேசிக்காக எப்படிலாம் ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 or 6 வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போட்டிருக்கோம். பிஎல்சி அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பேனல் டயக்ராம்லாம் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸும் இருக்குது. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக எப்படி A to Z நீங்கள் கண்ட்ரோல் வைடிங் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், எப்படி பில்டு பண்ணலாம், எப்படி லாஜிக்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வேணுன்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணி வேணுன்றவங்க ஆக்சஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கண்ட்ரோல் வயரிங். ஏன் நம்ம பேசிக்காக எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எப்பவுமே பேசிக்லேருந்து போனால் மட்டும்தான் நம்ம பெரிய பெரிய ட்ராயிங்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நான் எடுத்த உடனே ஒரு ஏசிபியோ அல்லது எம்பி பேனல் இருக்கக்கூடிய டீட்டெயிலையோ நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வயரிங் ரீடிங்கில் பார்க்க போகிறது காண்டாக்டர் இன்டர்லாக்கிங் சர்க்யூட் கண்ட்ரோல் டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்லாக்ஸ் லாஜிக்கை வச்சு ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்டு. இன்டர்லாக்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏசிபி ஆன் பண்ணுறீங்க. இந்த ஏசிபி ஆன் பண்ணால் ஜென்ரேட்டர் ஏசிபி ஆஃபில் இருக்கணும். அதே போல் ஜென்ரேட்டர் ஏசிபி ஆனில் இருந்துச்சுன்னா இபி இன்கமருடைய ஏசிபி ஆஃபில் இருக்கணும். அதுபோல் இன்டர்லாக் ஒயரிங்லாம் நிறைய இடத்த பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்டேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரியும். ஓகேங்களா, ஒரு பிரேக்கர் ஆன் ஆனோன்னா இன்னொரு பிரேக்கர் சடனாக ஆஃப் ஆகிடும். அதெல்லாம் நிறைய இன்டர்லாக் சீக்வன்ஸ்லாம் பண்ணுவாங்க. நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சர்க்யூட் பிரேக்கர்ஸு, அப்புறம் மோட்டார் கண்ட்ரோலுக்கு, அப்புறம் ஒரு சில கண்ட்ரோல் அப்ளிகேஷன்லாம் இன்டர்லாக்ன்றது பண்ணுவாங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் இன்டர்லாக், அப்புறம் சீக்வன்ஸ் இன்டர்லாக்னு சொல்லி வேரியஸ் டைப் ஆஃப் இருக்குது. அதை பற்றி நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இன்டர்லாக் லாஜிக். என்னென்னா இங்கே ஒரு காண்டாக்டர் 1ன்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டர் இருக்குது. காண்டாக்டர் 2ல் ஒரு மோட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் ஆன் ஆகும்போது இன்னொரு மோட்டர் ஆன் ஆகக்கூடாது. அதுதான் இன்டர்லாக். ஓகேங்களா, அதுதான் மெயினாக இன்டர்லாக்கோடைய மெயின் கான்செப்ட். இன்கேஸ் நான் காண்டாக்டர் 2 ஆனில் இருக்குன்னா காண்டாக்டர் 1 நீங்கள் புஷ் பட்டன் அடித்தா கூட ஆன் ஆகக்கூடாது. அதுதான் இன்டர்லாக். ஓகே, இந்த சர்க்யூட் பேசிக்காக எப்படி ரீட் பண்ணணும்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் புஷ் பட்டன். இது நார்மலாக எப்பவுமே நார்மலி க்ளோஸ்டு ஸ்டாப் புஷ் பட்டன். இங்கே ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்டர் காயிலுக்கு இருக்கக்கூடிய A2க்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய காண்டாக்டர் காயிலில் பார்த்தீங்கன்னா A2 கனெக்ட் பண்ணி எப்பவுமே நியூட்ரல் காமன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் புஷ் பட்டன் வழியாக போயிட்டு இங்கே ஒரு S2ன்னு சொல்லக்கூடிய காண்டாக்டருக்கான ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது. அதே போல் ஒரு S3ன்னு சொல்லக்கூடிய காண்டாக்டர் ஆன் பண்ணுறது ஒரு புஷ் பட்டன் இருக்குது. இங்கே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு மோட்டார் காண்டாக்டர், இது ஒரு மோட்டார் காண்டாக்டர். ஓகே, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடிங் காண்டாக்ட் சொல்லுவாங்க, இல்லை ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க. காண்டாக்டரில் இருக்கக்கூடிய மேலே பார்த்தீங்கன்னா RYBன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி காண்டாக்ட் சைமல்டேனியஸாக அதுவும் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நார்மலாக க்ளோஸில் கொடுத்துருக்காங்க. காண்டாக்டர் 2 அப்புறம் காண்டாக்டர் 1 கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், S2ன்னு சொல்லக்கூடிய புஷ் பட்டன் அழுத்தும் போது இதுக்கான சப்ளை ஆனது இங்கே நம்ம காண்டாக்டர் காயில் ஹோல்ட் ஆகும். இந்த இன்டர்லாக் இங்கே இதில் இருக்கக்கூடிய NO வழியாக ஓகேங்களா, NC வழியாக இந்த காண்டாக்டர் காயிலுக்கு சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னென்னா இங்கே போகக்கூடிய சப்ளை ஆனது நீங்கள் புஷ் பட்டன் அழுத்தினா கூட இங்கே ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இந்த காண்டாக்டர் எனர்ஜிஸ் ஆச்சுன்னா இது NCன்றது NO ஆகிடும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நம்ம அது அடுத்த கட்டமாக போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். எப்படின்னு பாருங்கள். இது நம்மளுடைய 2 காண்டாக்டர் C1 அண்ட் C2. இதில் பார்த்தீங்கன்னா காண்டாக்டருக்கு நம்ம எப்பவுமே சப்ளை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா L1 L2 L3ல் RYB. அதே போல் T1 T2 அவுட் கோயிங் ஆஃப் மோட்டார் அல்லது ஏதாவது ஹீட்டர் சர்க்யூட்டோ ஏதோ இருக்கலாம். ஓகேங்களா, லோடுக்கு போகக்கூடிய கேபிள் லைன்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, இது மேலே இருக்கிறது எல்லான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க. எந்த ஒரு காண்டாக்டர் எடுத்தாலுமே ஒரு பேசிக்காக ஒரு ஆக்சிலரி காண்டாக்ட் சர்க்யூட் இருக்கும். எதுக்குன்னா நம்மளுடைய காண்டாக்டர் ஹோல்டு பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் இண்டிகேஷன் எரிய வைக்கிறதுக்குலாம் இந்த காண்டாக்டர்கள் ஆக்சிலரி காண்டாக்டர் யூஸ் ஆகும். இது ஆன் ஆகும்போது இது டவுன்வர்ட் மூமெண்ட்டில் போகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 NO போட்டிருக்கு, 2 NC போட்டிருக்கு. இப்போ நார்மலாக NOவில் இருக்கிறது எப்போல்லாம் காயில் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ நார்மலி க்ளோஸ் ஆகும். நார்மலி க்ளோஸில் இருக்கிறது எப்பவுமே என்ன ஆகுனா காயில் எனர்ஜைஸ் ஆச்சுன்னா நார்மலி ஓப்பன் ஆகிடும். இதுதான் இந்த ஆக்சிலரி காண்டாக்டில் நடக்கக்கூடிய கான்செப்ட். இதை வச்சு தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாஜிக் ஆஃப் ட்ராயிங்ஸ்லாம் ட்ரா பண்ணுறாங்க. ஸ்டெப் 2 இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுடைய காண்டாக்டர் காயிலில் பார்த்தீங்கன்னா
நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நியூட்ரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நியூட்ரல் லைனானது டேரெக்டாக வந்து இது வழியாக வந்து A2 வந்து கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு காண்டாக்டருக்கு ஒயரிங் பண்ணக்கூடிய காண்டாக்டர் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மெயின் திங்ஸ். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலானது வந்து A2வில் வந்து உள்ள இருக்கக்கூடிய காயிலுக்கு வந்து போகும். இது வந்து எப்போ நம்ம A1க்கு வந்து சப்ளை கொடுக்குறோமோ அப்போ வந்து காண்டாக்டர் காயில் எனர்ஜி சைடு நம்மளுடைய மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்டான எலக்ட்ரோமேக்னெட் அட்ராக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து காண்டாக்டர் வந்து 3 டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க RYB 3 எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, நியூட்ரலும் கனெக்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் வந்து S1, S2, S3 3 புஷ் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், நார்மலி க்ளோஸ்டாக இருக்கும். அதே போல் வந்து ஸ்டாப் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, இது ஒரு ஸ்டார்ட்டு, 2 மோட்டருக்கான 2 காண்டாக்டருக்கான ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் என்ன பண்ணியிருக்காங்க, சீரிஸில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே இது வரலும் சப்ளை வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஓகே, இது வரலும் புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒயரிங். இதில் பார்த்தீங்கன்னா S3லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இதோட NC நார்மலி க்ளோஸ்டு இது வழியாக போயிட்டு, நான் எக்ஸாம்பிள் சொல்ல, இது வந்து காண்டாக்டர் 1, இது 2ன்னு வச்சுங்களேன். இது வழியாக போயிட்டு நமக்கு வந்து A1ல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா, எப்போல்லாம் இந்த காண்டாக்டர் வந்து ஆஃபில் இருக்கோ ஓகேங்களா, அப்போ தான் வந்து இந்த காண்டாக்டர் வந்து ஆன் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த காண்டாக்டர் ஆனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த NC ஆனது NOவாக சேஞ்ச் ஓவர் ஆகிடும். NOவாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த சப்ளை வந்து இங்கே போகாது. இந்த காண்டாக்டர் நீங்கள் புஷ் பட்டன் நீங்கள் அழுத்தினாலும் கூட எனர்ஜைஸ் ஆகாது. இதுதான் வந்து இன்டர்லாக். ஓகேங்களா. இதுதான் இதே போல் வந்து ACBக்கு பண்ணுவாங்க, ஜென்ரேட்டருக்கு பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் மிஷினுக்கு பண்ணுவாங்க, மோட்டருக்கு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்டர்லாக் பண்ணுவாங்க. சீக்வன்ஸாக வந்து சைமல்டேனியஸாக வந்து 2 ஒரே டைமில் ஆன் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் வந்து இது போல் இன்டர்லாக்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த புஷ் பட்டன் இது ஆன் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்டர் வந்து ஆன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு சப்ளைவானது வந்து இந்த NC வழியாக போய் தான் வந்து இங்கே A1க்கு போகுது. ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதே போல் 2 புஷ் பட்டனுக்குமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புஷ் பட்டனுடைய S2உடைய இந்த புஷ் பட்டன் வந்து போகிறது வந்து இந்த NC வழியாக போயிட்டு இங்கே போகும். அதே போல் இந்த புஷ் பட்டன் வந்து போகிறது வந்து இது வழியாக போகும். சப்போஸ் இது ஆன் ஆகிருக்கும் போது இந்த காண்டாக்டர் வந்து ஆன் ஆகாது. அதே போல் இந்த காண்டாக்டர் ஆன் ஆகிருக்கும் போது இந்த காண்டாக்டர் வந்து ஆன் ஆகாது. ஏன்னா நார்மலி க்ளோஸ்டு இருக்கிறது வந்து நார்மலி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த ட்ராயிங் நான் வந்து நம்ம சைட்லேயும் போடுறேன், நீங்கள் போய் பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் இருக்கிறது வந்து சீலிங் காண்டாக்ட் சொல்லுவாங்க. நம்ம புஷ் பட்டன் அழுத்திட்டு விட்டுட்டுனா வந்து நம்ம மோட்டர் வந்து சடனாக ஆஃப் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து NO வழியாக கொடுத்து இப்படி கொடுத்தீங்கன்னா காண்டாக்டர் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கும். அதுதான் வந்து இந்த ட்ராயிங்கில் காமிச்சிருக்காங்க. காண்டாக்டர் வந்து ஹோல்ட் ஆகி கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருக்கிறதுக்கோசம் வந்து இதை காமிச்சிருக்காங்க. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து காண்டாக்டர் இன்டர்லாக் சர்க்யூட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன காண்டாக்டர் எப்படி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக காமிச்சிருக்கேன். இதை நம்மளுடைய வெப்சைட்லேயும் போடுறேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி கிளியராக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து எலக்ட்ரிக்கல் நிறைய ஒயரிங்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் லைன் டயக்ராம் ரீட் பண்ணுறது எப்படி, அப்புறம் கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து ஆக்சஸ் வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்லாக்னா நான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து சைமல்டேனியஸாக வந்து 2 ஆப்ரேஷன் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து சேஃப்டிக்காக வந்து இது போல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இன்னொரு காண்டாக்டர் வந்து நீங்கள் என்ன தான் அழுத்தினாலும் வந்து ஆன் ஆகக்கூடாது. அதே போல் இந்த காண்டாக்டர் ஆனில் இருக்கும்போது இது ஆன் பண்ணாலும் வந்து ஆன் ஆகாது. அதுதான் வந்து காண்டாக்டர் இன்டர்லாக் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நினச்சோம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. இது போல் கண்டினியூஸான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.